வீடியோல நம்ம ராஜா ரோஜா ஃபேமிலி அலப்பறைகள் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோட சூப்பரா இருக்கும். அண்ட் அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். ஸோ அதனால இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்ணகி முருகன் டியர், ஐ எம் ஸோ சாரி. நீங்கள் தான் அந்த ஐடியா கொடுத்தீங்க ராஜா ரோஜாவோட ஃபியூச்சரிஸ்டிக் ஃபேமிலி அலப்பறைகள் போடுங்கன்னு. இந்திரன் நிம்மதியோட வீடியோ போடும்போது நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க. நேற்று வீடியோவில் உங்களை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஐ எம் ஸோ சாரி டியர், தப்பாக எடுத்துக்காதீங்க. யா, இப்போ நீங்கள் KAYVயோட 99th எபிசோடு தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ 100th எபிசோட்ல எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதை லாஸ்ட்ல சின்னதாக ஒரு ரிவீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்ல போயிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, கண்டினியூ, என்ஜாய். ஓய் டிபி, எங்க வேகமா போற? நீ இன்னைக்கு கோவிலுக்கு போவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் வந்தேன். உன்கிட்ட பேசுறதுக்கு தான் டிபி வரேன். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓ, நீங்க சொன்னா நாங்க விட்டுணுமா? ஏய் திரும்படி, ஓவரா தான் சீன் போடுற. நெல்ல டிபி. டிபி வேகமா போகாத, பாசம் பிடிச்சிருக்கு, வலிக்கிறோம். சொல்றத கேளு, கொஞ்ச நேரம் நில்லு, நான் உன்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? எனக்கு எதுக்கு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? எது யாரா? அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்ன ரொம்ப திமிரா பேசுறேன்? உடைப்பீங்க உடைப்பீங்க. அது வரைக்கும் என் கையை என்ன புளியாங்க பறிச்சிட்டு இருக்குமா? உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இரு வரேன், இரு. எங்க ஓடுற? இரு, இப்ப மாட்டினியா? ஏங்க விடுங்க. என்ன என்ன எங்கேயோ பார்த்து பேசுற? என் கண்ணை பார்த்து பேசு. பேச வரல. நீங்க கைய விடுங்க. திரும்பி நின்னு என் கண்ணை பார்த்து பேசு, கைய விடுறேன். அதான் வரலன்னு சொல்றேன்ல, விடுங்க. இந்த அளவுக்கு என் மேல லவ் வச்சுட்டு ஏண்டி நடிக்கிற? லவ்வா? ஹலோ, லவ்வா இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீங்க கைய விடுங்க. அத கூட முகத்துக்கு நேரா சொல்ல தைரியம் இல்ல, நீ இவ்ளோ வாய் பேசுற. சரி டிபி, இங்க பாரு. நான் உன்னை ஏமாத்தணும்லாம் நினைக்கல. உன்னை கேட்காம உன்கிட்ட சொல்லாம ஒரு பொண்ணை பார்க்க போனது தப்புதான். ஐ எம் சோ சாரி, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நீங்க யார வேணா போய் பார்க்க போங்க, யார வேணா கல்யாணமும் பண்ணிக்கோங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன விடுங்க, நான் போணும். ஏய் என்னடி திமிரா? சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என்ன நீங்க ரொம்ப உரிமையா வாடி போடினா கூப்பிடுறீங்க? இனிமே அப்படி கூப்பிடாதீங்க. சரிம்மா, சாரி. இனிமே அப்படி கூப்பிடல. ஹலோ நிம்மதி, உங்களோட ஃபர்ஸ்ட் கால்க்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அப்புறம் கொடுத்தது எல்லாமே ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? நல்லா ஃப்ளூவெண்டா பேசணும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம், ஆனால் ரொம்ப இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. ஷியோர் மேம், கண்டிப்பா தடுமாற மாட்டேன். குட், தட்ஸ் தி ஸ்பிரிட். அப்புறம் நிம்மதி, ஷோவோட நேம் வந்து நிம்மதியோடு பேசலாம் வாங்க, ஓகேவா? 1 hour ஷோ தான். ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவாக பேசிகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. அப்புறம் காலர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஷனும் கேளுங்க. ரொம்ப அவங்களோட பர்சனலாக போக வேண்டாம். நார்மலாக ஒரு சில டாபிக்ஸ் கொடுப்போம் ஒரு நாளைக்கு. அந்த டாபிக்ஸை வச்சு நீங்கள் பேசலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் சூஸ் பண்ணணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் தரேன். இந்த டாப்பிக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பர்சனலாக போகக்கூடாது, ஓகே? அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிற விஷயம், அதாவது ஒரு பேக்கில் போயிட்டு மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னு நீங்கள் வந்து காலர்ஸ் கிட்ட கேட்கலாம், ஓகே? ஓகே மேம். குட் நிம்மதி, நீங்கள் போய் ஃப்ரீக்வன்சி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. நாங்கள் பேக் அண்ட் டீம்லேருந்து உங்களோட கால்ஸை கேட்டுட்டு இருப்போம், ஓகே? ஓகே மேம். ஹலோ, ஷீ இஸ் ரெடி. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் கிளம்புறேமா. ஒரு நிமிஷம். இப்ப நான் சொன்னதுனால உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல பரவாயில்லமா. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நீ தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றது நல்லா இருக்காது. அது ரொம்ப தப்பு. நீ பாரு, நான் கிளம்புறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணல. நானும் உங்களை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, நீ என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்ற. அப்பனா என்ன உனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அதான் விலகிக்கலாமேன்னு போறேன். என்ன சத்தத்தை காணோம், போயிட்டாலோ? என்ன மூஞ்சி ஃபுல்லா பல்ல காமிச்சிட்டு வார்த்தையெல்லாம் சோகமா வச்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஏய் இல்லடி, சத்தியமா உன்கிட்ட சீரியஸா பேசினா சிரிப்பு வருது. எங்க சிரிச்சு வேணும்னு திரும்பிக்கிட்டேன். ஹோ, அந்த அளவுக்கு என்ன பார்த்தா காமெடி பீஸா தெரியுதுல? பைத்தியக்காரி மாதிரி பேசாத, அரைஞ்சிருவேன். என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் சாரி கேட்டேன்ல. அதான் அந்த பொண்ணு தான் முக்கியம்னு போனீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சாரி கேக்குறீங்க?
ஏய், அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதுடி. நான் எப்படி அவ முக்கியம்னு போக முடியும்? லூசாடி நீ, கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ண மாட்டியா? டிபி, அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசணும்டி. உனக்கு தான் அவங்களை தெரியும்னு சொன்னல, ப்ளீஸ் கூட்டிட்டு போறியா? ஹோ, நீங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு நானே உங்களை அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போய் விடணுமா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். ஷோ, ஏய் கிறுக்கி, கிறுக்கிலயும் கேடு கட்ட கிறுக்கியா இருக்க நீனு. அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும்னு அதுக்காக பேசணும்னு கேட்டேன். டிபி, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் சொல்றத நீயும் கேட்க மாட்ட, அந்த பொண்ணு அதுக்கு மேல இருக்கு. ரெண்டு பேருமே கேட்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் நீயாவது நான் சொல்றத கேளு ப்ளீஸ். டிபி, அன்னைக்கு அந்த பொண்ணு பார்க்க போனதெல்லாம் சுத்த ஃபேக்குடி. நான் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்கிட்ட தனியா பேசுறதுக்கே விரும்பல. ஃபோன் பண்ணியாவது பேசலான்னு பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டா. எடுத்தாலும் டக்குன்னு பேசிட்டு கட் பண்ணிட்டா லாஸ்ட் டைம். நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றதுதான் டிபி உண்மை. அந்த பொண்ணை பார்க்க போனதெல்லாம் சும்மா எங்க அப்பாக்காக நான் பண்ணது. எங்க அப்பா கிட்ட அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரலன்னு சொன்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்ன்றதுனாலதான் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிடலாம். ஸோ அந்த பொண்ணும் நானும் மியூச்சுவலாவே வேணான்னு சொன்ன மாதிரி இருக்குமேன்னு நினைச்சு நான் போனேன். பட் அவங்க என்கிட்ட பேசவே விரும்பல. நல்லாவே தெரியுது டிபி, அந்த பொண்ணுக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. ஐ திங்க் அந்த பொண்ணை வேற ஏதோ பையனை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தாண்டி இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்றாங்க. உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இதுக்கு தானே அப்பல இருந்து போராடிட்டு இருக்கேன். இல்ல, ஆனா அவங்களுக்குள்ளயும் ஒரு பிரச்சனை. அவரு இவங்கள விட்டுட்டு லண்டனுக்கு போயிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஏய், அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க. அதை பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அதை போய் இவ்வளவு லேட்டா சொல்றியே டிபி. எவ்வளவு நாளா கேட்டுட்டே இருந்தேன். உங்ககிட்ட வந்து கேஞ்சிட்டு இருந்தேன்ல, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இல்ல, அது வந்து டிபி இங்க பாரு, நான் பொறுமையா ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு நீ மட்டும்தான். உன்னை பார்த்ததுல இருந்தே நான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன டிபி வேணும்? நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது ஒன்ன மட்டும் தான் நான் பண்ணிப்பேன். ப்ளீஸ் டிபி, என்ன புரிஞ்சுக்கோ. அது எங்க அப்பாக்காக பண்ண ஒரு விஷயம். என்ன ஓனா, புரியுதா இல்லையா? இல்ல வேற ஏதாவது உனக்கு கிளாரிஃபை பண்ணணுமா? இல்ல, புரியுது. என்ன மன்னிச்சிடுங்க. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிச்சிருக்கணும். ஓ, இப்பயாவது சொன்னியே. அம்மா தாயே, எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட பேசணும் டிபி. ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா உன்னால? தெரியல, நான் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன். ஐயோ கடவுளே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல மேடம், கொஞ்சமாவது சிரிக்கலாமே. மேடமா? எதுக்கு என்ன மேடம்னு கூப்பிடுறீங்க? அதான் சொல்லிட்டீங்களே, வாடி போடின்லாம் உரிமையா கூப்பிட கூடாதுன்னு. அதான் மேடம்னு கூப்பிடுறேன். இல்ல, இனிமே நீங்க உரிமையா கூப்பிடலாம். தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பழ கட்டில், அருந்தவாலு குறும்பு தேழு ஆனாலும் நீ ஏஞ்சலு, இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல. ஓ முட்டுது முட்டுது மூச்சு முட்டுது அவளை கண்டாலே, கொட்டுது கொட்டுது அருவி கொட்டுது அருகில் நின்னாலே, விட்டுடு விட்டுடு ஆள விட்டுடு பொழைச்சு போறாம்பள. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, மைக்கும் ஆன் பண்ணியாச்சு. மைக் பொசிஷனும் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, ஆல் செட். ஜீவா, எல்லாம் செட் பண்ணிட்டியா? மேம், எல்லாமே செட் பண்ணிட்டேன் மேம். ஆர்ஜே ரெடியா இருந்தா காலருக்கு போய்க்கலாம். ஹலோ நிம்மதி, ரெடி ஆயிட்டீங்களா? இங்க எல்லாமே ரெடி. எஸ் மேம், நானும் ரெடியா தான் இருக்கேன். குட். ஓகே ஜீவா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிம்மதி, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலர் வருவாங்க. அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஓகே? ஓகே மேம். நிம்மதி, காலர் வந்தாச்சு. அப்படியே பேசுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் வழங்கும் நிம்மதியோடு பேசலாம் வாங்க. இது 24/7 என்டர்டைன்மெண்ட். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க and எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேரு இந்திரன். நான் லண்டன்ல இருந்து பேசுறேன். நிம்மதி, வாட் இஸ் திஸ்? இப்படிலாம் பாஸ் பண்ண கூடாது. காலர் என்கேஜ் பண்ணுங்க. சாரி சார், ஃபர்ஸ்ட் காலரே நம்மளுக்கு லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. ஹலோ சார். ஹாய் சார், இன்னைக்கு ஷோல ஒரு கேள்வி இருக்கு, அதை கேட்கலாமா? வெல், ஆக்சுவலி நான் இப்பதான் இந்தியால இருந்து லண்டனுக்கு வந்து ரீச் ஆனேன்.
அதனால ரொம்ப லென்த்தியான கொஸ்டின்லாம் கேட்காம நார்மலா கேளுங்க. இப்போ இவன் லண்டனுக்கு போயிட்டான்னு எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கான். அதை வேற மென்ஷன் பண்ணி சொல்கிறான். இப்போ தான் இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு ரீச் ஆன கம்மியாக கேளுங்கன்னு. ஐயோ இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஓகே சார், ரொம்ப பெரிய கொஷின்லாம் கிடையாது. சார், உங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது ஒரு சம்பவத்தை அந்த இடத்துக்கே போய் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன சம்பவமாக இருக்கும்? இருக்கு மேடம். எனக்கு மட்டும் ஒரு சம்பவத்தை மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த சம்பவத்தை மாத்திருப்பேன். என்ன சார் சொல்றீங்க? உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அதை போய் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. சில பல பேரை மீட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட தங்கச்சி, அவங்க ஃபேமிலின்னு நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த நாள் அன்னைக்கு அந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு இங்க லண்டன்லயே வந்து உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டேன் மேடம். வாவ், சூப்பர் சார், ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், யாருக்கு டெடிகேட் பண்றீங்கன்றத தெரிஞ்சுக்கலாமா? மேடம், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல லவ் ஃபெயிலியர் சாங்கா போடுங்க மேடம். ஓகே சார், கண்டிப்பா போட்டுடலாம். மேடம் ஒரு நிமிஷம். உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவரு. தேங்க்யூ சார், உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் காலிங். நிம்மதி, ஃபர்ஸ்ட் காலருக்கு இது சூப்பரோ சூப்பர். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். நடுவில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஃப்ளூவெண்ட்டாக பேசுங்க. ஷியோர் மேம். மேம், ஐ நீட் அ ஷார்ட் பிரேக். நான் எடுத்துக்கலாமா? ஷியோர் நிம்மதி, டேக் யூர் டைம். ஜீவா, இந்த கால் ரெக்கார்ட் ஆகிடுக்கல, நிம்மதி கிட்ட போட்டு காமிக்கணும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத மைன்யூட்டாக சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். எஸ் மேம், ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் ஒரு 10 minutes கழிச்சு வரேன். அண்ணா. ஹே, சூப்பர்மா, நல்லா பேசுனீங்க. அண்ணா, இப்ப வந்த கால் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அதான் காலரே சொன்னாரேமா, லண்டன்ல இருந்து கால் பண்ணேன்னு. சொன்னாருண்ணா, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன். ஓ, லண்டன்ல இருந்துலாம் நம்மளுக்கு கால் பண்றாங்களா? எனக்கு டவுட்டா? இரு பார்த்து சொல்றேன். நிம்மதி, இது லண்டன் ஃபோன் நம்பர் தாமா, இங்க பாரு. அப்ப நிஜமாவே இது லண்டன் நம்பர் தானே? ஆமாமா, கன்ஃபார்ம். +44 ஸ்டார்ட் ஆகுதுல, கண்டிப்பா அது லண்டன் நம்பர் தான். ஓ சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க, 2-3 வாட்டி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, காதுல விழுதா இல்லையா? யாரோ தமிழரசன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? கொண்டா கொண்டா கொண்டா, எல்லாம் நம்ம சம்மந்தி தான். இது சம்மந்தியா? நம்ம சம்மந்தி பேரு தமிழரசன் இல்லையே. இது சந்திரன் மாப்பிள்ளையோட அப்பா இல்ல, நம்ம நிம்மதிக்கு பார்த்தோம்ல தமிழ் மொழின்னு, அந்த மாப்பிள்ளையோட அப்பா. ஹலோ சம்மந்தி. இவருன்னு தெரிஞ்சா கொண்டு வந்து கொடுத்துருக்கவே மாட்டேன். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருப்பேன். ஷோ. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது சம்மந்தி. இல்ல சம்மந்தி, என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்குவா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்க சம்மந்தி, ரொம்ப ரொம்ப நல்லது. வைக்கிறேன் சம்மந்தி. என்னங்க, என்னாச்சுங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்றாரு. நம்ம மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்குமே பொண்ணு பிடிச்சிருச்சான். நம்ம நிம்மதிக்கு அடுத்த வாரத்துல நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டாங்கடி. என்னங்க சொல்றீங்க? ஆமா சொல்றாரு. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பார்த்த ஒரே மாப்பிள்ளையே, அதுவும் மாப்பிள்ளையே முடிவாகும் நான் நினைச்சே பார்க்கல. ஆக வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்குடி, சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். என்ன வாயை பொழுதுட்டு நிக்கிற? போ, ஃபர்ஸ்ட் நிம்மதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. மேம், கூப்பிட்டீங்களா மேம்? எஸ் நிம்மதி, மெனி கங்க்ராட்ஸ் டு யூ. தேங்க்யூ மேம். பட் எதுக்குன்னு புரியல. நம்ம ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, அதுக்கு தான் கங்க்ராட்ஸ் சொன்னேன். வாவ், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு கிராமத்துக்கு விசிட் பண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி இன்டராக்ட் பண்ணணும். ஷியோர் மேம், கண்டிப்பா பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து யாருமே இந்த மாதிரி கிராமத்துக்கு போய் விசிட் பண்ணி பேசின மாதிரி இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கம்பெனில நம்ம ப்ராஜெக்ட் பண்றது. சோ இத கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா நல்லா பண்ணிடுவேன் மேம். ஓகே, குட். என்ன கிராமம், யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணுன்றதெல்லாம் நீங்களாவே டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்ணுவோம். உங்களுக்கான கார் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபுட்டு எல்லாமே நம்ம சைட்ல இருந்து வந்துடும். ஓகே, நீங்க ப்ரோக்ராம் மட்டும் நல்லபடியா பண்ணி கொடுத்தா போதும். இந்த ஷோ கண்டிப்பா டிஆர்பி ரேட் அதிகமா வரணும்னு சொல்லியிருக்காரு நம்ம சார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க.
நீங்க கவலையே படாதீங்க மேம், எல்லாமே நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமம் இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட பேசி நான் இன்டராக்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர் நிம்மதி, குட். உங்க கூட அசிஸ்ட் பண்றதுக்கு வேற யாராவது வேணும்னா கூட நீங்க கேட்டுக்கலாம். ஓகே மேம். மற்றது ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே மேம். கிராமத்துல போய் பேட்டி எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம ராஜா ப்ரோ ஹெல்ப் பண்ணுவாரு. நையாண்டி குடும்பத்தார் ஃபேமிலிலேயே ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்களே, செம்பாக்கா, கண்ணாயிரம் அண்ணன், ரோஜா, ராஜா, கண்மணின்னு இவங்களை பேட்டி எடுத்தாலே போதுமே, ஜாலியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஓகே, அவங்கள இன்னொரு டைம் மீட் பண்ண மாதிரியும் இருக்கும். அங்கேயே போலாம். ஃபர்ஸ்ட் ராஜா ப்ரோக்கு கால் பண்ணி கேட்போம். இல்ல இங்க வேணாம், வீட்டில் போய் பேசலாம். ஹலோ தங்கச்சி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ராஜாண்ணே சூப்பரா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் நையாண்டி குடும்பத்தாரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க அளவுக்கு இல்ல, ஏதோ ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஐயோ, அப்புறம் என்ன, கிராமத்துல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்கண்ணே. புதன்கிழமை நாங்க வரதா இருக்கேன். அதான் நீங்க எல்லாரும் வீட்ல இருப்பீங்களா? எனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ செக்ஷன் மாதிரி வேணும். நீங்க எல்லாருமே எனக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு என்னமா தங்கச்சி, சூப்பரா பண்ணிடலாம். நீங்க வாங்க. அப்புறம் எப்படி வரீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே, எனக்கு எங்க ஆபீஸ்லயே கார் கொடுத்துருவாங்க, நான் கார்ல வந்துருவேன். ஓ சூப்பர் சூப்பர்மா. அப்ப கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாண்ணே, வர புதன்கிழமை காலையிலே நிம்மதி அங்க வந்துருவேன். மறுபடியும் மகா சங்கமும் கிரியேட் பண்ண போறோம், ஃபன் பண்றோம். ஹலோ மக்களே, ஆமாங்க, நீங்க கேட்டது எல்லாமே உண்மைதான். நம்ம KYVயோட 100வது எபிசோட் மகா சங்கமமா இருக்க போகுது. வர புதன்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு. மறக்காம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கீப் கெஸ்ஸிங், என்னவா இருக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.